முருகாசரணம் சண்முகாசரணம் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதே போல் வளர்பிறை சஷ்டி. முருகப்பெருமானுக்கு உரிய 2 முக்கியமான தினங்கள் இன்று நாம் எதற்காக இந்த வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இன்றும் அந்த குழந்தை செல்வம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் அவர்களுக்காக இந்த வழிபாடானது கண்டிப்பாக உதவி கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் முருகனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பதிவை நான் இப்போ பதிவிடுறேன். இது வரைக்கும் இதை ஷேர் பண்ணலாமா என்ற தயக்கம் எனக்கு இருந்தது. ஆனால் நேத்திக்கு முருகப்பெருமானை நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு கேள்வி எனக்கு வந்தது. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற பார்வையாளர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அந்த செல்வங்களை அனுபவிப்பதற்குன்னு ஒரு குழந்தை செல்வம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை பரிபூர்ணமாக முழுமை அடைஞ்சிரும் என்ற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. நாம் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு உழைப்பது அப்படிங்கிறது நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் நம்ம அன்றாடம் நம்ம கடமைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக பெற்ற பிள்ளைகள் நலமுடன் வாழ வேண்டும், எந்தவித கஷ்டமும் படக்கூடாது என்று பெற்றோர்கள் நமக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அந்த குழந்தை செல்வமே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய தம்பதிகளும் பல பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மகா பெரியவர் அருளிய ஒரு எளிமையான தீப வழிபாடு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தீப வழிபாடு யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த தீப வழிபாட்டை வளர்பிறை சஷ்டியில் தொடங்குவது அதீத பலன்களை நமக்கு தரும். எப்படி மகா பெரியவர் இந்த உபதேசத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பக்தர்கள் மகா பெரியவரை தரிசனம் பார்க்கும் பொழுது ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி மகா பெரியவரிடம் மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க. அப்போது அவர்களுக்காக இந்த ஒரு தீப வழிபாட்டை மகா பெரியவர் அருளியிருக்கிறார். அதன் மூலமாக அவர்களும் பலன் அடைஞ்சிருக்காங்க என்பதுதான் இந்த இடத்துல நம்ம நம்பிக்கைக்கு உரிய ஒரு விஷயம். இதையே ஒரு சிஸ்டர் நம்ம சேனலில் நேத்திக்கு இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி அவர்களுக்காகவும் அவர்களைப் போல குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காகவும் இந்த பதிவானது இன்றைக்கி நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பொதுவாக குழந்தை பாக்கியம் பெறணும் அப்படின்னா அதுக்காக நாம் முதல்ல நாடுவது மருத்துவரை தான். அந்த மருத்துவர் நமக்காக நிறைய மருந்துகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட்றதும் இல்லாமல் கடவுளுடைய நம்பிக்கையோட ஆன்மீக ரீதியாக வழிபாடுகளை நாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். இப்படி வழிபாடுகளை செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு செயலாக இருப்பது தான் முருகப்பெருமானுடைய வழிபாடு. வளர்பிறை சஷ்டி என்றாலே குமார சஷ்டி, அதாவது குமரன் நமக்காக பிறப்பார், ஆண் குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமும் இருக்கு. வளர்பிறை சஷ்டியில குழந்தைக்காக வேண்டி முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமா ஆண் குழந்தை பிறக்கும் என்றும் அந்த முருகப்பெருமானே பிறப்பார் என்றும் ஒரு கருத்து இருக்கு. அப்படி முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக நல்லதொரு பலனும் கிடைக்குமா. செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதி அன்று முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலமாக விரைவிலேயே அந்த பாக்கியமானது கிட்டும். அப்படிப்பட்ட முருகனுடைய வழிபாட்டோடு சேர்ந்து இந்த ஒரு தீபத்தை மட்டும் நாம் தினமும் நம்ம பூஜை அறையில் ஏற்றி வைக்கும் பொழுது அதற்குண்டான பலனானது நமக்கு விரைவில் கிடைக்கும். அந்த தீபம்தான் பாலாடை தீபம். இந்த பாலாடை சங்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வீட்டில் குழந்தைகளுக்காக மருந்து கொடுக்கறதுக்காகவும் பால் கொடுப்பதற்காகவும் இந்த பாலாடையை நம்ம பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கும். இந்த பாலாடை தீபத்தை நம்ம எப்படி ஏற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதியதாக ஒரு பாலாடை ஒன்று வாங்கிக்கோங்க. அது வெள்ளியாக இருக்கக்கூடாது, அதே போல் தங்கத்தில் இருக்கக்கூடாது. அவரவர் வசதிக்கு ஏற்ப நாம் இது போல் நம்மளுடைய வசதியை வெளிப்படுத்தும் விதமாக கடவுளுக்கு செய்வோம். ஆனால் அந்த முறையில் வாங்குவதை காட்டிலும் கடைகளில் விற்கக்கூடிய சாதாரண பாலாடையை வாங்கி நீங்கள் நல்லா மஞ்சள் தண்ணியை கொண்டு கழுவிக்கோங்க. இதுபோல் விசேஷமான நாட்கள் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இது தொடங்குவது ரொம்ப விசேஷம். இதை தொடர்ந்து 48 நாட்களும் இந்த சங்கு மூலமாக நாம் தீபம் ஏற்றுவது நல்லது. இந்த பாலாடை சங்கு நல்லா கழுவிட்டு அதை முனையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு முருகப்பெருமானை நினச்சி காலையில் எழுந்து குளித்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம்
குலதெய்வம் மனசார வேண்டிட்டு விநாயகரையும் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வேண்டின பிறகு நீங்கள் ஒரு தட்டில் அழகாக இந்த பாலாடையை வச்சுட்டு சுற்றிலும் பூக்களால் அலங்கரிச்சுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி அல்லது நெய் பஞ்சுத்திரி இதில் ஏதாவது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி தீபம் ஏற்றி அந்த தீப சுடரானது முருகப்பெருமானை பார்த்தபடி நீங்கள் வைக்கணும். தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு மனமுருகி உங்கள் வேண்டுதல்களை நீங்கள் வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக பால் அல்லது கற்கண்டு இது மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். இப்படியாக தொடர்ந்து 48 நாட்கள் இந்த தீபத்தை கணவனும் மனைவியும் சேர்ந்தபடி ஏற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கு செல்லும் பொழுது உங்களால் முயன்ற அளவிற்கு ஆரஞ்சு பழங்களை வாங்கிட்டு போங்க. அந்த பழங்களை சுவாமிக்கு நைவேத்தியமாக வைத்துவிட்டு நீங்கள் ஆலயத்திற்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு உங்கள் கைகளால் நீங்கள் கொடுக்கணும். அதிலிருந்து ஒரே ஒரு பழத்தை மட்டும் திரும்ப வீட்டிற்கு எடுத்துட்டு வந்து கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த பழத்தை உண்ண வேண்டும். இப்படியாக தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகனுடைய அருளால் குழந்தை பாக்கியம் விரைவிலேயே கிடைக்கும். முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளையும் பெற்று அந்த குழந்தை செல்வம் கிடைப்பதற்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க. இடையில் பெண்களுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் கணவன் மட்டுமே இந்த தீபத்தை ஏற்றலாம். எந்த தவறுமே கிடையாது. முடிந்தால் காலை மாலை இருவேளையும் இந்த தீபத்தை ஏற்றலாம். முடியாத பட்சத்தில் ஒருவேளை மட்டும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த தீபத்தை ஏற்றலாம். தொடர்ந்து நம்பிக்கையோட இந்த தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை மனமுருகி வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்புகழ் பாடலில் இருக்கக்கூடிய செகமாயை உற்று இந்த பதிகத்தையும் தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்க. நிச்சயம் அந்த முருகப்பெருமானுடைய அருளால குழந்தை பேரு உங்கள் இல்லத்தில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.